இந்த சாமுண்டி தோன்றிய ஸ்தலம் அஷ்ட பைரவர்களும் இருக்கிறாங்க. காலுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா, வாஸ்து பகவான் இருக்கிறாரு. ஒரு புறம் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி இருக்கிறாங்க. இந்த பைரவ ஸ்தலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எங்கு இருக்கக்கூடிய பைரவ ஸ்தலத்திற்கும் முதன்மையான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ஸ்தலம் தான். இந்த கோவில்ல தான் சுக்கிரனானவர் பாப விமோசனம் பெற்ற ஸ்தலம். யாரெல்லாம் முக்கியமா இங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களும், தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களும், பெண்கள்ல யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. இது போக யாருக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அவங்களும் இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி இந்த ஸ்தலத்துல வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய நோய் நீங்குவதாக ஐதீகம்.